மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ம சனி போய் கொண்டிருக்கிறது. சனி வந்து ராசிக்குள்ளேயே வருவதனால, நிறையா பேத்தோட வாழ்க்கையில வந்து சில இக்கட்டான சூழ்நிலைகள், சில மனசுக்கு கிளாரிட்டி குடுக்காத சில விஷயங்கள், என்ன நடக்கப் போகிறதுங்கிறதுல சில தெளிவுகள் இல்லாத சில அமைப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அதில ராசி வந்து அதிகமான ராகு, கேதுவோட சம்மந்தப்பட்டு, சனியின் பார்வை பெற்று, செவ்வாய் பார்வை பெற்று, கொஞ்சம் இருள் சந்திரனாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பாதிப்புகளும், மன உளைச்சல்களும், சில பிரச்சனைகளும் கடந்த ஒரு 3, 4 மாதமாக ஏப்ரல், மே, ஜூன் 2025லிருந்தே வளர்ந்து கொண்டு வருகிறதுங்கிறது தான் முக்கியம். முதல்ல பூரட்டாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட போகிறாங்கிறது தான் உண்மை. இதில் பயப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை என்றாலும், வாழ்க்கைக்கு சில விஷயங்கள் தேவையான சில மாற்றங்கள், தவிர்க்க முடியாத சில மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக, சமயமாக வரும் என்பது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும்.